எங்க கூட்டணின்னா கூட்டணி பற்றி முடிவு செய்வதற்கு நான் இருக்கிறேன், நான் முடிவு செய்வேன். அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். காக்கா பிடிச்சா ஒன்றும் நடக்காது. கா 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 அது வீட்டு முன்னால் நின்று கத்து, ஆனா உனக்கு ஒன்றும் கிடைக்காது. கிடைச்சதை வச்சுட்டு உழைச்சிக்கோ. வெளி பூச்சு, வெளி வேஷம், வெளி பேச்சு, கூட்டணி, அந்த கூட்டணி, இந்த கூட்டணி, கட்சிக்குள்ளே கூட்டணி, கட்சிக்குள்ளே கூட்டு, இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. ஆனால் நீ இந்த கட்சியில பொறுப்பில் இருக்கவே முடியாது. கிழவன் வயசாயிடுங்களாம் சொல்லி எவனாவது சொல்லி ஏமாத்த பார்க்காதீங்க. என்னுடைய பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வந்து என் கையை பிடிச்சப்பார். பல பேர் ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள், உழைப்பதில்லை, உழைக்காமல் வேறு எதையோ செய்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே இந்த மாநாட்டு திடலை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 150 கார் வருகிறது. எங்கிருந்து வருகிறது? ஆகாயத்தில் இருந்தா. என்னுடைய உழைப்பினாலே, என்னுடைய சிந்தையினாலே, நான் பட்ட கஷ்டங்களாலே நம்ம ஆளுங்க, நம்ம பொறுப்பில் இருக்கிறவங்க வேற வேலைக்கு போயிட்டாங்க. தனியாக நின்று யானை சின்னத்திலே நின்று 4 தொகுதிகளை வெற்றி பெற்றோம் அன்று. இன்று கூட்டணியிலே சேர்ந்து 5 தொகுதியில வெற்றி பெற்றோம். இது நமக்கு வெக்கமாக இல்லையா? அசிங்கமாக இல்லையா? கோபம் வரலையா? நம்மாலேயே காட்டி கொடுத்துட்டோம். நம்மால் நமக்கே ஓட்டு போடல. இனி அப்படி இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் ஏதாவது இருந்தீர்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய கணக்கையும் முடித்து விடுவேன். உங்க பொறுப்புகள் உங்களிடம் இருக்காது. எம்எல்ஏ என்று பார்க்க மாட்டேன். எம்எல்ஏன்னா தூக்கி கடல்ல வீசிடுவேன். இந்த வங்க கடல் அல்லது ஏதாவது ஒரு கடல். சும்மா ஏமாத்திட்டு கோட்டைக்கு போவேன்னா எங்கே போகிறது? கோட்டை போய் கிட்ட நின்று வெளியே நின்று பார்த்துட்டு வரலாம். உங்களை நம்பி தேர்தலில் இறங்கினால் அவ்வளவு. நாமும் ஒரு முறை தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்னுடைய பேச்சை நீங்கள் கேளுங்கள். நான் ஆளப்போவதில்லை, எனக்கு அந்த ஆசையும் இல்லை. அந்த ஆசை இருந்திருந்தால் நான் இந்தியாவிலே கவர்னராக இருந்திருப்பேன், அல்லது இந்தியாவிலே பல முறை அமைச்சராக இருந்திருப்பேன், தமிழ்நாட்டையும் ஆண்டிருப்பேன், எல்லாவற்றையும் செய்திருப்பேன். ஆனால் எனக்கு அந்த ஆசை இல்லாமல் போய்விட்டது. மக்களுக்காக வாழ்ந்தேன், மக்களுக்காக வாழ்கிறேன், உங்களுக்காக வாழ்கிறேன், உங்களுக்காக வாழப்போகிறேன். உங்களுக்கு நான் உழைக்கிறேன், உழைக்க தயாராக இருக்கிறேன், நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் உங்களிடம் கேட்பதெல்லாம் ஒரே ஒரு ஓட்டு. உங்க தங்கை ஓட்டு அல்லது அக்கா ஓட்டு, உங்க அத்தை ஓட்டு அல்லது பாட்டி ஓட்டு அல்லது உங்க தாத்தா ஓட்டு. அத்தனை மக்களுக்காகவும் போராடி வருகின்ற போராடி சிலவற்றை வெற்றி பெற்ற, தொடர்ந்து உழைத்து வருகின்ற ஒருவன் இந்த ராமதாஸ். இந்தியாவிலே இதுவரை இது போன்ற ஒரு மனிதரை, ஒரு தலைவரை கண்டதுண்டா என்று என்னை போன்று யாரும் இல்லை. ஆனால் நான் இந்த சமுதாயத்திலே பிறந்ததினாலே